ஐயா அவர் இப்ப 4 வருஷமா வேலைக்கே போறது இல்லையா? சரி சரி. குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பாவது ஒரு 2-3 நாள் காணாம போய் பயமுறுத்தினாரா போயிட்டு எங்கேயாவது? இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததுயா. 3 மாசமா அவருக்கே என்ன செய்யறோம்னு தெரியாம இருந்தாரு. அப்புறம் நாங்க இந்த தலைக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஐயா. 3 மாசம் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் சுத்தமா சைலண்ட் ஆயிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போறதெல்லாம் ரூம்லயே இருக்கிறாரு. அந்த மாத்திரை போடுறப்பெல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாரு எந்த நேரமும். கண்ணு, இது வந்து அவரு வேலைக்கு போறத நீ எதிர்பார்க்கறது முதல்ல உடல் ரீதியா சரி பண்ணாம ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கள் நிறைய கோயிலுக்கு எல்லாம் போனையா. அங்க இந்த மாதிரி யாரோ அவருக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கய்யா. அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க. பிரச்சனை எங்கேயோ இருக்க, நீங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்கம்மா. 4 வருடம் முன்னாடி என்னோட சந்தேகம் இது, வேற பெண்ணோட ஏதாவது பழக்கம் இருந்ததா, அல்லது பணம் கொடுத்து ஏமாந்ததோ, அல்லது குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருந்ததா? ஆமாய்யா, பயங்கரமா குடிப்பாரு. விடிஞ்சா நைட்டு வரைக்கும் ஒரே குடியிலே தான் இருந்தாரு. அந்த குடிதான் பாதிச்சு இன்னைக்கு இது இந்த அளவுக்கு போயிருக்கு. இது மன ரீதியான நோய். இதுல வெள்ள எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் குடியால இது பாதிச்சிருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வெள்ள எடுக்கணும்.